ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எதேதோ விஷயத்திற்கெல்லாம் கவலைப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விடியலையும் நினைத்து 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 அழுகிறீர்கள். இது நடந்து விட்டதே, அது நடந்து விட்டதே, இந்த விஷயம் நடந்து விட்டதே என்று. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லட்டுமா? வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் எல்லாமும் பயமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் வாழ்க்கையில் அனைத்தும் மாறும். எதுவுமே மாறாது, எதுவுமே நல்லபடியாக நடக்காது என்று நிற்கக்கூடாது. நல்லபடியாகவே நடக்கும். இன்று சில விஷயத்தின் மூலம் நீங்கள் பயப்படுகிறீர்கள். இது நடந்தால் நமக்கு தவறாகுமோ, அது நடந்தால் தவறாகுமோ என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லது என்று ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் அது நல்லபடியாக மட்டும்தான் நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் குழப்பிக்கொண்டாலும் சரி, இல்லை மற்ற விஷயத்தை போட்டு நீங்கள் குழப்பிக்கொண்டாலும் சரி, எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது சரியாக நடக்கும். நீங்கள் குழப்பிக்கொள்வதினாலேயோ இல்லை மற்ற விஷயங்களினாலேயோ உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மாறாது. முதலில் தேவையே இல்லாமல் சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த குழப்பிக்கொண்டே இருக்கும் விஷயத்தை மாற்றிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் திருப்தியாகவே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்கும் என்று நம்புங்கள். குழம்ப உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் குழப்ப நிம்மதியே இருக்காது. அதற்கு பதிலாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவதற்கு முயற்சியை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் காலம் முழுக்க அழுது கொண்டுதான் இருக்கிறீர்கள். காலம் முழுக்க கவலைகளோடு தான் இருக்கிறீர்கள். இந்த கவலை மாறுமா, அந்த கவலை மாறுமா, இந்த கவலை நம்மளை விட்டு போகுமா, அந்த கவலை நம்மளை விட்டு போகுமா என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் புலம்பாத நாட்களே இல்லை. அனைத்து விதத்திலேயும் புலம்பிக்கொண்டே தான் இருக்கிறீர்கள். இந்த புலம்பல்கள் அனைத்தையும் நான் நிச்சயமாக போக்குவேன். இந்த புலம்பல்கள் அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாகவே எடுப்பேன். நீங்கள் கண் மூடி கண் திறந்தால், அதாவது இன்று இரவு தூங்குகிறீர்கள், நாளை காலை பொழுது விடியும் நம்புகிறீர்கள். கண்டிப்பாக நாளை காலையில் சூரியன் வரும், சூரியன் நமக்காக வரும் என்று. அதே மாதிரி நம்புங்கள். இந்த வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுது நமக்கானது நம்முடைய தேவன் சாய்நாதன் நமக்காக கொடுப்பார் என்று நம்புங்கள். இது அந்த சூரிய பகவான் மீது ஆணை, இந்த வாக்கு உனக்கு பலிக்கும் என்று. நிறைய வழிகளோடு தான் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து வருகிறீர்கள். ஒரு நாளாவது இன்பமாக கடந்திருக்கிறேன், இன்பமாக வலி வேதனைகளோடு கடந்திருக்கிறேன் என்றுதான் நீங்கள் சொல்கிறீர்களே தவிர இன்பமாகவே கடந்திருக்கிறேன் வேதனையே இல்லாமல் என்று சொல்ல முடியுமா? இயலாது. அதற்கு காரணங்கள் என்னவென்றால், வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக யாருக்கும் எதையும் தருவதே இல்லை. சீக்கிரத்தில் நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்களேன், எத்தனை விதமான திருப்பங்களும் எத்தனை விதமான அற்புதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று. மனதுக்குள் 1000 வழிகள், மனதுக்குள் போட்டிகள், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் நடுவே போட்டி பொறாமை என்று அனைத்தும் உள்ளது. அனைத்தையும் தாண்டிதானே இந்த வீட்டில், அதாவது உங்களுடைய வாழ்க்கை என்ற வீட்டில் இருக்க முடியும். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடக்க இருக்கிறது.
எத்தனையோ விஷயத்தை எல்லாம் மாற்ற தெரிந்த எனக்கு உன்னுடைய கவலையை மாற்ற தெரியவில்லையே என்று நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கவலைகள் அனைத்தையும் மறக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் அனைத்து விஷயத்தையும் அற்புதத்தையும் செய்வேன். சிறிய விஷயத்தையெல்லாம் நினைத்து வருத்தப்படாமல், பெரிய விஷயத்தையெல்லாம் நினைத்து வருத்தப்படாமல், உங்களுடைய வாழ்க்கையில் என்றும் நீங்களாகவே இருக்க முயற்சிகளை செய்யுங்கள். இரவு நேரத்தில் அமைதியான ஒரு தூக்கம், வாழ்க்கையில் நிம்மதியான உணவு, வேலைப்பாட்டுக்கே வேலை, உணவு இடைவெளியில் உணவு நிம்மதியாக, அந்த நேரத்திலேயும் இவன் ஏதாவது சொல்வானா, அவன் ஏதாவது சொல்வானா என்ற யோசனைகள் வேண்டாம். பொறுமை காத்து கொண்டு இரு. நடப்பது சுபமான விஷயங்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலத்தில் ஒவ்வொன்றும் சுபமான விஷயங்களாக நடக்க இருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ள தயாராகுங்கள். யார் யாருக்கோ என்னென்னவோ உதவி செய்தேன். இனி வரும் நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உதவிகளையே செய்வேன். எந்த நிலைமையிலேயும் உங்களுக்கு கண்ணீரை தருவதும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுப்பதும் என்னிடமிருந்து வராது. நம்பிக்கை, பொறுமை எல்லாம் கிடைக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் நடக்காது. புரிந்ததா? சிரித்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாவேன். அமைதியாக இருங்கள். கிடைக்க வேண்டிய அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் கிடைக்கும். இவனால் தான் என் வாழ்க்கை கெட்டுப்போய்விட்டது, அவனால் தான் என் வாழ்க்கை கெட்டுப்போய்விட்டது என்பதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கு யாருடைய வாழ்க்கையும் யாராலும் எப்பொழுதும் கெடுக்க இயலாது. நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். இந்த இருக்க பயம் எதற்கு? நிறைய யோசனைகள் உங்களுடைய மனதுக்குள் இருக்கிறது. அந்த யோசனைகள் அனைத்தையும் நல்லபடியாகவே செய்து கொடுப்பேன். எந்த ஒரு இடத்திலேயும் உங்களை கைவிட மாட்டேன் என்று இந்த நேரத்தில் சத்தியம் செய்து சொல்கிறேன். இனி வரும் காலம் மொத்தமும் இனிப்பான காலங்களாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. எல்லாம் நல்லது, எல்லாம் அற்புதம். ஓம் சாய்ராம்.